தட்டைப்பயிறு வடை. அதுக்கு நான் இப்போ 1 டம்ளர் தட்டைப்பயிறு எடுத்துக்கிட்டேன். இதை வந்து உடச்சி அம்மியில் வச்சு ஒரு உடச்சிக்கணும். உடச்சிட்டு அதோட ஊற வச்சோம்னா அதோட தோல் தனியாக வந்துடும். ஊற வச்சு அதை பிசைஞ்சு விட்டோம்னா தோல் தனியாக வந்துடும். தோல் தனியாக வந்ததுக்கப்புறம் அதை ஆட்டி வடை செய்யணும். இதை வந்து இப்போ நான் உடச்சி ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சதுக்கப்புறம் அதை தோலை எடுத்து அதுக்கப்புறம் அதில் வடை செய்யலாம், நல்லாயிருக்கும். இதில் உளுந்த வடை மாதிரியும் செய்யலாம், மசாலா வடை மாதிரியும் செய்யலாம். இப்போ நான் உடச்சி ஊற வச்சுட்டு காமிக்கிறேன். இது வந்து ஆந்திராவில் ஃபேமஸ். ஆந்திராவில் இந்த வடை தான், உளுந்த வடை மசால் வடை அதிகமாக செய்ய மாட்டாங்க. இந்த வடை தான் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இப்போ இந்த வடை நான் உடச்சி ஊற வச்சு இப்போ செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். தட்டைப்பயிரை தோல் எடுக்கிறதுக்காக இடித்து வச்சுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன கல் இல்லையா, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இடிச்சிருக்கோம். இப்போ தரையில் போட்டு கூட குழவியை வச்சு நுணுக்கிக்கலாம், இல்லை அம்மியை வச்சு ஒரு உருட்டிக்கலாம். இப்போ பொடிச்சு வச்சுருக்கத ரொம்ப இடிச்சிடக்கூடாது. இன்னொன்று சிகப்பு காராமணியில் செஞ்சால் தான் வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வெள்ளை காராமணியோட. இப்போ நம்ம ரொம்ப இடிச்சிடக்கூடாது, ஓரளவு இடிச்சிடணும், ரொம்ப தூளாயிடக்கூடாது. அப்போ தான் ஊற வச்சு தோல் எடுக்கிறதுக்கு சரியாக வரும். இப்போ நம்ம ஊற வச்சு இடித்து வச்சாச்சு. இது ஒரு சொலகில் ஒரு தட்டு தட்டிட்டோம்னா இப்படி கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். பிசைஞ்சு விட்டு சொலகில் ஒரு தட்டு தட்டினோம்னா கொஞ்சம் தோல் இடிக்காமல் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி தோல் இடிக்காமல் வச்சுருக்கோம் இல்லையா, இதை தனி வரும். மறுபடியும் அதை எடுத்து இடிச்சிட்டு ஊற வைக்கணும். இப்போ கொஞ்சம் பிசைஞ்சு விட்டாலே நல்லா ஒரு தோலெல்லாம் கொஞ்சம் கலண்டுரும். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அதை இடித்து பண்ணணும். ரொம்ப இடிச்சிடக்கூடாது. இல்லைன்னா அம்மி வச்சு ஒரு உருட்டி விட்டுறணும். இல்லை அம்மி இல்லையா அப்படின்னா இந்த குழவியை வச்சு தரையில் ஒரு உருட்டி விடணும். இல்லைன்னா மறுபடியும் இதில் வச்சு ஒரு 2 இடி இடித்து விடணும். வச்சு புடைச்சா இந்த மாதிரி தோல் தனியாக வந்துடும். இந்த தோலை எடுத்து போட்டுற வேண்டியதான். தோல் இருந்தால் நல்லா டேஸ்ட் இருக்காது. அதுக்கப்புறம் தோல் இல்லாததை ஊற வச்சுக்கணும். இதை தனியாக புடைச்சி ஊற வச்சுக்கணும். இப்போ இதிலே கொஞ்சம் கையால் கசக்கி விட்டோம்னா தோல் பிரிஞ்சிடும். அதாவது உடஞ்சிருக்கும், தோல் பிரியாமல் இருக்கும். மறுபடியும் பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு தட்டு தட்டிக்கணும். அதுக்கப்புறம் இப்படி பிசைஞ்சு விட்டால் தோல் தீரும். அது மறுபடியும் பிசைஞ்சு விட்டு ஒரு தட்டு தட்டிக்கணும். அதுக்கப்புறம் புடைச்சி விட்டு தோல் உள்ளதாக மறுபடியும் ஒரு 2 இடி அடிச்சுட்டு மறுபடியும் புடைச்சிட்டு ஊற வைக்கணும். ஊற வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். மாவோடு சேர்த்து அரைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு பூண்டு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் மாவோடு சேர்த்து பிசைகிறதுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா தட்டைப்பயிறு கொஞ்சம் கேஸ் இல்லையா, கொஞ்சம் 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை 2-3 கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பொடியாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். மாவு ரெடி ஆயிடுச்சு. அதில் ஃபஸ்ட்டு மிளகா போட்டுக்கலாம். கட் பண்ண வச்ச இஞ்சி, கட் பண்ண கருவேப்பிலை, கட் பண்ண வெங்காயம், உப்பு போட்டு பிசைஞ்சு வடை தட்டலாம். வடை வெந்துக்கிட்டு இருக்கு. எண்ணெய் கம்மியாக வச்சு தான் நம்ம வேக வைக்கணும். நுர அடங்கினோடனே திருப்பி விடணும். ஏன்னா எண்ணெய் வந்து ரொம்ப கொதிச்ச எண்ணெயை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப வெந்து போன எண்ணெயை யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் எண்ணெய் கம்மியாக வச்சு 3 வடை தான் தட்டுறோம். ஏன்னா கம்மியாக தானே போட்டிருக்கோம். அதனால் 3 வடையாக தட்டிக்கிறோம். அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இது ஆந்திரா ஸ்பெஷல் தட்டைப்பயிறு வடை. இது நல்லா சூடாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆந்திராவில் டீ கடையில் மற்றபடி வீட்டில் விசேஷங்களுக்கு இந்த வடை தான் அதிகமாக செய்வாங்க. இந்த வடைக்கு கறி குழம்பு தொட்டு சாப்பிடுவாங்க. சாதாரணமாக சட்னி வச்சு சாப்பிடுவாங்க. விசேஷத்தன்னைக்கு செய்யும்போது கறி குழம்பு தொட்டு இந்த வடை சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்ட்டான தட்டைப்பயிறு வடையை நீங்களும் சாப்பிடலாம். வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம்.